இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் ஓகே இப்போ ஒரு 3-4 நாளாக இந்த ஒரு ஈவெண்ட்டில் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனில் அதுவும் ரோகிணிக்கும் ஸ்ருதிக்கும் நடக்கும் பொழுது முத்துவை வரவேணான்னு எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்தத்துக்கு எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் கடைசியில் அவர் வந்ததுனால எங்கேயும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு வாக்குறுதியை கிட்டத்தட்ட மீனா யாருக்கும் சத்தியம் பண்ணி தராத குறையாக பண்ண மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதனால தான் கூடவே இருந்து குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி டே அந்த பக்கம் ஓடிடாத, இந்த பக்கம் ஓடிடாத, அங்கே போய் கத்தாத, இந்த அங்கிளை பிடிச்சி இழுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட மீனாவுக்கே சரி ஓகே ரொம்ப நல்லவராக இருக்கார் நம்மால், இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கார், கோவப்படாமல் இருக்கார், நமக்கே கோவம் வர இடத்துல கூட ஒரு கோவம் வராமல் இருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் சரி ஓகேன்னு அமைதியாக இருக்காங்க. இருந்துட்டு அவரை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. போன பொழுது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பின்னாடி அந்த ரோஹிணி ஏற்பாடு பண்ண ஆள், வித்யாவும் ரோஹிணியும் ஏற்பாடு பண்ண ஆளோட சேர்ந்து காருக்கு போய் அந்த ஒரு பெரிய செட்டப்பே அவர் காமிக்கிறார். காமிச்சிட்டு குடிப்பா ஒரு ஃபுல் பாரே வச்சுருக்கேன், நீ எனக்கு ஒரு ஆம்லெட்டுக்கு வாங்கி கொடுத்து காசு வாங்கலாம், இன்றைக்கி உன் கூட சேர்ந்து குடிக்கலாம் அப்படிங்க. இவர் குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது சரி ஓகே கொஞ்சமாக மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி லைட்டாக குடித்தா கூட இது குடிகாரனுடைய பிரச்சனையாக தான் அடுத்து நிற்கும். அந்த ஒரு வாடை இருந்தாலே போதும், மனோஜே திருப்பி என்னடா டேய் குடிச்சிருக்காடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவார். இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கிறாரோ இல்லையோ இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல மனோஜும் மனோஜ் இவர் முத்து குடிக்கலான்னு இருக்கிறத பார்த்து நானும் கொஞ்சம் குடிச்சிக்கிறேன்டா, ஒரே கடுப்பாக இருக்குது. ஏன்னா ரோஹிணிக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ ரோஹினியோட அப்பா வரலன்னு சொல்லிட்டு வேணும்னே அடுத்து பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் எனக்கு தான் கடைசியாக நடக்குது, உனக்கு நடந்துச்சு, அப்புறமா ரவிக்கு நடக்குது, எனக்கு தான் கடைசியாக நடக்குதுன்னு கோபத்தில் மனோஜ் குடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு மாதிரி சலம்பிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா பெரிய அவமானமாக விஜயாக்கு ஆகிடும். அதே சமயத்தில் முத்து மேலே இந்த பழியும் விழாது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி நினச்சது நடந்துடும். அவங்க அப்பா கூட்டு வர தேவையில்லை, மனோஜ் குடிச்சாருங்கிறத வச்சு தப்பிச்சிடலாம். ஆனால் அவங்களுக்கும் பெரிய அசிங்கமாகவும் இருக்கும். இந்த பக்கம் அசிங்கம், அந்த பக்கம் தப்பிச்சிட்டவங்க ஒரு நிம்மதி அப்படின்னு ஒரு குழப்பமான இடத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா முத்து கோவப்பட்டா அவர் ஏதாச்சும் ஆளை அடித்தார், பிரச்சனையாச்சு அப்படிங்கும் போது இருக்கும்போது அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், என் சொந்தக்காரங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதியை இந்த பக்கம் கூட்டு போயிடலாம் ரவியோட சேர்த்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சுதா. அந்த பிளானும் கெட்டு போயிடும். ஏன்னா மனோஜ் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணால் அது அவமானம் தான் ஆகுமே தவிர யாரையும் அடிக்கலாம் மாட்டார், கையெல்லாம் அவங்க மாட்டார் அவர். ஸோ எல்லா வகையிலையுமே கதையில் ஒரு அதிரடியான எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த சீரியலில் எப்பயுமே எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட்டுகள் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது இல்லாமல் இந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட ஷூட்டிங் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சீதாவும் சத்யாவும் வேறு இருந்தாங்க. அவங்க கடைசி நிமிஷத்தில் அங்கே வந்துருவாங்களோ, சத்யா அங்கே ஏதாச்சும் திமிர் பேச்சு பேசுறதுனால வேறு வழியெல்லாம் முத்து அந்த கடுப்பில் குடிச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணி கடைசியில் சுதாவும் ரோஹினியும் என்ன நினச்சாங்களோ அதுவே நடந்துருமோ அப்படின்னு வேற ரெண்டு தோணல் இருக்குது. ரெண்டில் எந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக முத்துவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகிற மாதிரி கொண்டு போகாமல் இருந்தால் பெட்டர். ஏன்னா இப்போ தான் அந்த மனுஷன் பாவம் பூ கட்டி அதுக்கப்புறம் கார் வாங்கி நிம்மதியாக இருக்கார். அவருடைய வாழ்க்கையும் மீனாவுடைய நிம்மதியும் சேர்த்து கெடுக்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு அந்த மனோஜ் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் கூட பெட்டர்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத பற்றி கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் ஓகே இப்போ ஒரு 3-4 நாளாக இந்த ஒரு ஈவெண்ட்டில்